கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரம் நம்ம சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களா நடந்த சினிமா நிகழ்ச்சிகளை பத்தி பார்க்க போறோம். ரசிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நம்பிக்கையான இயக்குனர்கள் தங்களுடைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல கூட நன்கு அறிந்த நடிகர்களை நடிக்க வைப்பாங்க. இயக்குனர் மணிரத்னம் தன்னுடைய அடுத்த படத்துல விஜய் சேதுபதி, காஜல், கார்த்தி, துல்கர் சல்மான், சிலம்பரசன் போன்ற முன்னணி நடிகர்களை நடிக்க வைக்கிறார். இதுல யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஒரு ஹீரோவை பெரிய அளவில் ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடியவர். இந்திய அளவில் மிக பிரபலமான இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் மகேஷ் பாபுவை வைத்து இயக்கியிருக்கும் படம் ஸ்பைடர். இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, பரத் உட்பட நிறைய நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சிறப்புகளை இப்ப பார்க்கலாம். என்னுடைய ரேஞ்சுக்கு, என்னுடைய சக்திக்கு மேக்சிமம் இந்த படத்தில் நான் உழைச்சிருக்கேன்னு சொல்லலாம். மற்றபடி வித்தியாசம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டைரக்டர்களும் எல்லா கதாசிரியர்களும் அந்த கதையை ஆரம்பிக்கும்போது இதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. நானும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். நான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மகேஷ் பாபு சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட நிறைய சீக்வன்சஸ் வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு த்ரில்லர் அந்த ஃபிலிம் இருக்கும். மகேஷ் பாபு வந்து நிறையா படங்கள் டப் பண்ணி வந்திருக்குது. ஆனால் மகேஷ் பாபு தெரியும் மக்களுக்கு. ஆனால் அது ஒரு தமிழுக்கு பரிச்சயமான நமக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குற ஒரு படமாக இன்னும் அவருக்கு இன்னும் இங்கே ஒன்றும் வரல. அது ஸ்பைடராக கண்டிப்பாக இருக்கும். My character Charlie is also something that I don't think has been seen in South Indian cinema as such. It's a very clumsy, sweet, cute characterization. So thank you so much, sir, for giving me Charlie, and I had a blast. Actually, this film was a very difficult film to make. First, because it's a two-language film, and second, because this is my second film with the director Murugadas sir. Tupaki was a first, and he always thinks of new things to do, and so we had a big, tiring, very very long shoot. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவர் கெரியரில் ஒன்று தி பெஸ்ட் ஃபிலிம் வரதுக்கு சான்ஸ் 100% இருக்குது. I think this film will make wonders, and it will be one of the most நான் நினைக்கிறேன் one of the biggest box office collections இந்த படம் பண்ணோன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக நாங்கள் நம்புகிறோம். செந்தில் செல்லாம் ஹீரோவா நடிச்சு இயக்கி தயாரித்திருக்கும் படம் ஸ்வாதி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. யோகா கிரிஷ் வில்லனா அறிமுகமாயிருக்கும் படம் திருவிக்கா பூங்கா. இந்த படத்தை பத்தி மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். நம்ம ஏதாவது பாவம் ஏற்காது பண்ணா நிச்சயம் அது நம்ம அடுத்த சந்ததியை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. திருவிக்கா பூங்கா திரைப்படத்தை 150 ரூபாயோ 120 ரூபாயோ 50 ரூபாயோ படம் கொடுத்து பார்க்க வரவங்க நிச்சயம் யாரும் பாதிக்காத அளவுக்கு அவங்க படம் நல்லா இல்லைன்னா நிச்சயம் அது பாவ கணக்கில் சேரும், சந்ததியை பாதிக்கும். அவர்கள் என் சந்ததியை பாதிக்காத அளவுக்கு நிறைய சங்கதிகளை படத்தில் வைத்துள்ளேன். பொதுவாகவே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம பூங்காவுக்கு போனாலே அங்கே போய் ஊஞ்சலில் சர்க்கிளில் அதெல்லாம் விளையாட்டு பார்க்கும்போது எல்லாமே மாறிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எல்லாம் லவ் பண்ணி இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க. அது தடுக்கணும்னு நான் வந்து முயற்சி எடுத்து இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் என்கிட்டயும் ஒரு டைம் காட்டினாரு, படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூல் ஜெயன் சாக்லேட் பேபிங்கிற இசை ஆல்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இது ரசிகர்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும்னு எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்கலாம். This is Cool Jain, dance director. So Chocolate Babies அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆல்பம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதான் ஷூட் போயிட்டுருக்கு. சாங் ஆடியோ நல்லா வந்திருக்கு. மால்குடி சுபா சூப்பர்பாக பாடியிருக்காங்க. இந்த ஃபில்ம் என்னென்னா கோடி ராஜா. இது ஒரு 5 சீட்டர்ஸோட ஃபில்ம். இது 5 ஃப்ராடுங்க ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஃப்ராடு பண்ண போகிறாங்க. இந்த ஃபில்ம் வந்து ரொம்ப சீரியஸெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. மெசேஜெல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க மக்களுக்கு, அதுதான் அட்வைஸ்.
மாஸ்டர் மேலே உள்ள அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் மாஸ்டருக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உண்மையிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் மாஸ்டர். My name is Geetanjali. I'm from Sri Lanka. Really, I'm very much happy that to work in this album. சங்கமித்ரா படத்திற்கு முன்னதாக சுந்தர் சி கலகலப்பு 2 படத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காரு. ஜீவா ஆர்யா ஹீரோஸாகவும் கேத்ரின் தெரேசா நிக்கி கல்ரானி ஹீரோயின்ஸாகவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைக்கிறார். ஆகாஷ் சுதாகர் பாடல்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம் நரி வேட்டை. சி கணேஷ்குமார் ஒளிப்பதிவில் டிராபிக் ராமசாமி இந்த படத்துடைய இசைத்தட்டை வெளியிட்டிருக்காரு. ஒரு படம் வெளியில வரும்போது இது என்னுடைய வெற்றி அல்ல, இவங்களுடைய வெற்றி. இதுல எல்லாருமே உழைச்சிருக்காங்க. இந்த கதை எனக்கு பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டயலாக்கும் அவரோட ஸ்டைலும் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவர் ஒரு டயலாக்லயே சொல்லியிருக்காரு. பாடகரா புகழ் பெற்று வரும் விஜய் யேசுதாஸ் மாரி படத்துல தனுஷுக்கு எதிராக வில்லனா நடிச்சாரு. அதை தொடர்ந்து இன்னும் சில படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இப்ப படை வீரன்கிற படத்துல விஜய் யேசுதாஸ் ஹீரோவாவே நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா அமிர்தா நடிக்கிறாங்க. இந்த படத்துல பாரதி ராஜா ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்கும் இந்த படத்துல தனுஷ் ஒரு பாடல் பாடியிருக்காரு. பாடம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்ப பார்க்கலாம். முற்றிலும் புதியவர்கள் நடித்து வெளிவரவிருக்கும் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் அமீர் உட்பட நிறைய முக்கியமானவர்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. இந்த பாடம் என்கிற, ஏன்னா கிளாஸ் எடுத்தால் யாருக்கும் பிடிக்காது, ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே ஈகோ இருக்குது. அப்போ பாடம் எடுக்க நீங்கள் கையை நீட்டினீங்கனால அவனுக்கு பிடிக்காது. ஆனால் தைரியமாக பாடம்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சதுக்காக இந்த படத்தோட இயக்குனரை நான் பாராட்டுறேன். சினிமாட்டோகிராஃபர் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டு, எங்களோட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய ஒர்க்கு பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா டைரக்டர் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ராஜேஷோட அசிஸ்டண்ட். அவர் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனை தவிர எவருக்கும் அஞ்சித்தான் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் இவர்கள் அத்துணை பேர்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறுமே, ஆனால் எதிர்கால தமிழிடம் சத்தியமாக வாடும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். படங்கிறது என்டர்டெயின்மெண்ட், சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட். பட் அது மூலமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மையக்கருவாக இருக்கணும் ஒரு படத்தில் அப்படிங்கிறத வந்து எப்பவுமே அவர் ஃபீல் பண்ணுவார். இந்த படத்தை பார்க்கும் போதும் அந்த ஒரு விஷயம் தான் பட்டுச்சு. ஹியூமரும் நிறையா இருக்குது, அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஃபில்ம் மீடியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொசைட்டிக்கு தேவைப்படுற கருத்துக்கள் மட்டும் இல்லை, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒன் ஆஃப் தி ஒரு எக்ஸாம்பிளாக அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ டீம். இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனால் என்றால் எல்லாமே இதில் அமைந்திருக்கிறது. ஒரு தெலுங்கனும் சந்தித்துக் கொண்டால் தெலுங்கில் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு கன்னடக்காரனும் சந்தித்துக் கொண்டால் கன்னடத்தில் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு மலையாளியும் சந்தித்துக் கொண்டால் மலையாளத்தில் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழனும் சந்தித்தால் மட்டும் ஆங்கிலத்திலே ஏன் பேசுகிறார்கள்? இப்படி ஒரு அவலமான நிலைமையிலே இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியாக இந்த படம் அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராஜமௌலி அடுத்ததா மகேஷ் பாபுவை ஹீரோவா வைத்து ஒரு படத்தை இயக்க போவதா தகவல் வந்திருக்கு. விஜய் சேதுபதி புதிய கெட்டப்பில் ஜல்லிக்கட்டு வீரனா நடித்து வெளிவந்திருக்கும் படம் கருப்பன். இது தானியா, பாபி சிம்மா உட்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஏம் ரத்னத்தின் தயாரிப்பில் இந்த படத்தை பன்னீர்செல்வம் இயக்கியிருக்காரு. கருப்பன் படம் விஜயதசமி அன்று ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி வில்லேஜ் பேக்ட்ராப் உள்ள படம். விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக, டைட்டிலுக்கும் பொருத்தமாக இருக்கார். இந்த படம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்த பேரன்பையும் பெருங்காதலையும் சொல்கிற ஒரு படமாக எடுத்திருக்கோம். இதில் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி முழுக்க கிராமத்து தோற்றத்தில் ஒரு முறுக்கு மீசையோட ஒரு மாடுபிடி வீரராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதுமே மனித வாழ்க்கையோட அழகும் ஆரம்பமும் முடிவும் சேர்ந்து அன்பு தான். அது வாழ்க்கையில் யாரோ தெரியாத ரெண்டு பேர் சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும்போது அங்கே முளைக்கிற, அங்கே ஏற்படுற ஒரு பரவசமும் அந்த அன்பும் தான் வாழ்க்கையோட ஆதாரமும் கூட. அதை அழகாக செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த படம். எங்களுக்கு படம், நாங்கள் படத்தை பார்த்துட்டோம். எங்களுக்கு படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்குது. எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது டைட்டிலிருந்து உள்ளே பேசின விஷயம் வரைக்குமே நம்ம மண் சார்ந்து நம்ம மக்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு படம். ஹீரோயின் அவங்கள சொல்லணும்னா அந்த சில விஷுவல்ஸ் பார்த்துருந்தேன், ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படம் மூலயமா இருந்து நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்க தனியாக பேசுகிறேன்.
இந்த கர்மன் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு டிஎம்என் சார் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வாரம் சினிமா செய்திகள் நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிங்க இல்லையா? இன்னைக்கு வந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.